ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விடி நீட் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட் கொஷின்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ரைட், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026 பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ்க்கான சின்ன டீட்டெயில் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நீட் 2026 பேட்சுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச். நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். அண்ட் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் ஹை மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ சீட்டும் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஸோ உங்களுக்கு அட்மிஷன் வேணால் 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. நம்ம கிளாஸஸ் சேலத்தில் இருக்குது சார், நான் கடலூரில் இருக்கேன் சார், நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் சார், நான் தேனியில் இருக்கேன் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கொடுக்குறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு அவ்வளோ செக்யூர் அண்ட் சேஃபோடு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் ரிலேட்டடாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் எந்த வகையிலும் பேனிக் ஆக வேணால் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 30 நிமிஷம் கிளிம்ஸாகவே நம்ம டோட்டல் கேம்பஸும் கொடுத்துருப்பேன். ப்ராட் கேம்பஸ், சைலண்டான கேம்பஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கேம்பஸ் சேலத்தில் இருக்குது. நீங்கள் சேலம் நியூ பஸ் கான்டாக்ட் பண்ணாலே உங்களுக்கு கைட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்க போது. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெய்லி டெஸ்ட் இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட சாம்பிள்ஸ்க்கும் நான் டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கேன். பிரிண்ட் அவுட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். அண்டு யூனிட் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டெஸ்ட்டு, குமுலேட்டிவ் டைப் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து கொஷின்ஸ் 2026 கேரண்டியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். மறக்காமல் பயன்படுத்திங்க. 2025 நம்ம கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுக்கான டீட்டெயில் எல்லாம் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து செக் பண்ணுங்கள். நம்மளது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹாஸ்டல் கேம்பஸ் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்கோம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது, ஃப்ரீ சீட்டு இருக்குது, பயன்படுத்திங்க. 24/7 பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக கொடுத்துருக்கோம். 24/7 கேம்பஸ் பேஸ்ட் செக்யூரிட்டி சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறீங்க, சேலத்தை தாண்டி அவுட் ஆஃப் டவுன் இருக்கீங்க அப்படின்னா சேலத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளோ சேஃப் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சேஃப் கொடுத்துருக்கும். இது நாள் வரைக்கும் சேஃப்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்தலாம். 2020 ரிப்பீட்டர் பேட்சுக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிருக்கு. மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. அண்ட் சார், என்னால் பார்த்தீங்கன்னா நேரடியாக படிக்க முடியாது சார், நிறைய ரீசன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க 1-on-1 ஃபெசிலிட்டி டேரெக்டாக போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீச்சர் நாங்கள் அசைன் பண்ணுவோம். அவங்ககிட்ட நீங்கள் த்ரூ அவுட் கற்றுக்கலாம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட டேரக்ட் கைடன்ஸ்க்கு நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்கலாம். டேரெக்டாக இது 1-on-1 உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நான் கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும்னா பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு நாங்கள் நீட் ஜெஇ தாண்டி போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போர்டு எக்ஸாம்லேயும் 1-on-1 வேணும், ஆன்லைனில் நடத்தணும் சார், நான் இந்த மாவட்டத்தில் இருக்கேன், பட் எனக்கு போய் ஒரு ஆன்லைன் பேட்ச்லையோ இல்லை ஆஃப்லைன் பேட்ச்லையோ உட்காந்து படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் 1-on-1 எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம அகாடமி பேஸில் மானிட்டரிங்கில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதில் வரவங்களுக்கும் நம்ம கொஷின் பேப்பர்ஸ், மெட்டீரியல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுவோம். மறக்காமல் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ரைட், ஓகே. இது ரெண்டு ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் தேவைன்னா 9080549820 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் கொடுங்க. உங்கள் அட்மிஷனை என்ஷூர் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆகிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேலே கமெண்ட் இருக்குது. டக்குன்னு அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நேற்றுலேருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு வீடியோ வந்துடும், அதில் பார்த்துக்கங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் 507 we are waiting for result then only need to start the repeatingறாங்க. 507 மார்க் என்ன கேட்டகரின்னு ஃபஸ்ட்டு தெரியல. மொதல் பாயிண்ட்டு, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 2026 வேணால் 2027 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தெரியும். நான் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்காதுங்கிற கன்ஃபர்மேஷன் போயிட்டீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சீட்டு கிடைச்சா போக போகிறீங்க. சீட்டு கிடைக்கலாம் அந்த படிப்பு எப்பயும் வீணாக போக போகிறது இல்லை. ஸோ இதுதான் ஜோசியம் பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரின்னு சொல்லுவேன். அவங்க இந்த வருஷம் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் டைம் ஆகும், அப்போ செலக்ட் ஆகிக்குவாங்க. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா சார் 450 பிசி என்ன பண்ணலாம் சார்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் கொடுத்துருக்கேன். பிசியில் 475க்கு ப்ரைவேட் சீட் க்ளோசஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஸ்க்காக வெயிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் 1 இயர் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட ரிப்பீட் பண்ணலாம். இது என்னோட சஜஷன். ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றுமே மாறாது. யாருமே உங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் போராடணும். இது உங்கள் லைஃபு. ஸோ ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும்.
தோத்தா அதுலேருந்து என்ன தப்பு பண்ணணும்னு கற்றுக்கிட்டு மோட்டிவேட்டடாக வெளியே வாங்க. ஸோ இதை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டே இருக்க வேணாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால இங்கே எதுவுமே மாறாது, ஒரு செங்கல் கூட தானாக நகராது. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 475க்கு பிசிஎம் முடியுது. என்னோட இந்த இடத்துல முடியும். பிடிஎஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஃபேரோ கோர்ஸ் பாருங்கள், இல்லையா ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட ரிப்பீட்டர் ஆகுங்க. இது ஒரு செஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் மார்க் வந்து 513 எடுத்திருக்கேன் சார். கம்யூனிட்டி ரேங்க் 1628 சார். ஜென்ரல் ரேங்க் 2830 சார். கவர்மெண்ட் கன்ஃபார்மாக சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 512 கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்காங்க. என்ன கம்யூனிட்டின்னு தெரில. கம்யூனிட்டி ரேங்க் ஓகே, ஜென்ரல் ரேங்க் ஓகே, பட் என்ன கம்யூனிட்டின்னு தெரியல. நீங்கள் கம்யூனிட்டி மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் இதே கமெண்ட் கீழே போட்டாலும் ஓகே, இதை ஃப்ரெஷ் கமெண்ட் பண்ணாலும் ஓகே. பிரக்தீஸ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூசர் எழுதுக்க பண்ணிக்கலாம்னா நீங்கள் இன்னொரு டைம் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். வித் கேட்டகரியோட இல்லை கொடுத்துருக்காங்களா, இல்லை கொடுக்கல. அடுத்தது சார் நீங்கள் போட்டது எல்லா ரவுண்டுக்கான எஸ். நான் ரவுண்டு 1 பேஸ் பண்ணி ரவுண்டு 3 வரைக்கும் கவர்மெண்ட் அலாட் பண்ண சீட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் இந்த அனலைஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ப்ரீவியஸாக போட்ட 4 இம்பார்ட்டன்ட் வீடியோ நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்க, மறக்காமல் அதை வாட்ச் பண்ணுங்கள். எல்லா ரவுண்டுக்கு தான் சார். 438 எஸ்சி, கம்யூனிட்டி ரேங்க் 721, கவர்மெண்ட் சுத்தமாக பாசிபிள் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 438. இந்த வருஷம் எஸ்சி கம்யூனிட்டியில் வந்து 442க்கு சீட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் வித்தியாசத்தில் இருக்கீங்க. பார்டருக்கு நம்ம எப்பயுமே சஜஷன் பண்ண மாட்டோம், ஏன்னா அது கிடைக்காமையும் போகலாம். பட் இதுக்கு நீங்கள் பிளான் பி ரெடி பண்ணி வச்சுக்கணும், இல்லையா செல்ஃப் ஃபினான்ஸுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே உங்களுக்கான சஜஷனாக கொடுக்குறேன். பிளான் பி செல்ஃப் ஃபினான்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக மைண்ட் செட்டாக இருங்க. மற்றபடி கவர்மெண்ட் வந்து 6064 முடியும், நீங்கள் 721 இருக்கீங்க, வாய்ப்புகள் கம்மி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவதாரணிங்கிற யூசர் ஐடி சார். எஸ்சிஏ 396 கவர்மெண்ட் சீட் பாசிபிளா? 396 என்ன கம்யூனிட்டி? எஸ்சிஏ கவர்மெண்ட் சீட் கேட்டிருக்கீங்க. ஆனால் எஸ்சிஏக்கு வந்து எங்களோட ஆன்டிசிபேஷன் என்ன சொன்னால் 398 மார்க் வந்து கவர்மெண்ட் சீட் க்ளோஸ் ஆகுது. நீங்கள் வந்து 396 இருக்கீங்க, 2 மார்க் தானே, தாராளமாக வெயிட் பண்ணலாம். பட் இருந்தாலும் செல்ஃப் ஃபினான்ஸி நீங்கள் செஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 482 எம்பிசி பாசிபிளா சார்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க எம்பிசி 482. செல்ஃப் ஃபினான்சிங் வந்து லாஸ்ட் இயர் 473க்கு முடியுது எம்பிசி கேட்டகரியில். ஸோ 482 எடுத்துருக்கனால நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். நாட் அ கவர்மெண்ட், செல்ஃப் ஃபினான்ஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். வேல்முருகன் அப்படின்னு சொல்லி யூஸர் எழுந்து கமெண்ட் பண்ணிங்களா உங்களுக்கான. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபூர் ரஹ்மான் சம்திங். Sir, I am 497, a BCM community 227. What kind of self-financing possible, sir? Is there any possible for government college? ஏன்னா பிசிஎம்க்கு இந்த வருஷம் நாங்கள் 473 க்ளோஸ் ஆகும். கிட்டத்தட்ட 348 சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பிசிஎம் கவர்மெண்ட் அலாட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் வைஸில் சாரி இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் 348 வரைக்குமே கிடைக்கும். அதனால் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் தாராளமாக வெயிட் பண்ணலாம். செல்ஃப் ஃபினான்சிங் ஷோராக கிடைக்கும் உங்களுக்கு. பட் என்ன காலேஜ் அப்படிங்கிறது நான் எக்ஸ்ட்ரா சஜஷன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் ஷோர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவீன் ராஜன் ஸ்டூடெண்ட் சார். எம்பிசி 537 மார்க்கு சார். எம்பிசியில் 537 மார்க்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 497 வரைக்குமே சீட் கிடைக்கும். அப்போ ஷோராக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் பாசிபிள். பட் என்ன காலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நான் செலக்ஷன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் டு த டெப்த் அனலைசிஸ் அது நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா தான் சொல்ல முடியும். அதில் எக்ஸாக்டாக எந்த காலேஜ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சில காலேஜஸ்க்கு நான் சொல்கிறேன், ஏன்னா அதோட ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோவா இருக்குது. மற்றபடி எக்ஸாக்டாக இப்போ மோகன்குமார் மங்களுக்கு கேட்டிருக்கீங்க. பட் நான் அது சொல்கிறதுக்கு எக்ஸாக்டாக நமக்கு தேவையில்லை. அது நீங்கள் கவுன்சிலிங்லேயே பார்த்துங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் ஷோ. அடுத்து வந்து வேர் இஸ் த பிசிஎம் கட் ஆஃப் சார், ஒய் டு ஷோ டிஸ்கிரிமினேஷன்? யாருன்னா நூர் முகமது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட். நான் இது வந்து ரிப்ளை பண்ண ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஷார்ட்டாக மட்டும் சொல்லணும், ரொம்ப வளவலனாலாம் பேசலை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சொன்னது ஒரு முஸ்லீம் சார் தான், சாகுல் சார். அவர் தான் என்னோட மென்டர். இதை நான் எல்லா கிளாஸ்லேயும் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆஃப்லைனில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டும் ஒரு பிசிஎம் குழந்தை தான். அண்ட் இந்த வருஷமும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது ஒரு பிசிஎம் குழந்தை தான் ஆஃப்லைனில் ஹாஸ்டலில். ஸோ என்னோடய எல்லா ஸ்டார்டிங் கெரியர் பாயிண்ட்லையும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்மில் இருக்கக்கூடிய கிரேட் பீப்புள்ஸ் தான். சரிங்களா? இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீ ஏதோ பண்ண ட்ரை பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த வீடியோவில் பிசிஎம்க்கு நான் ஸ்லைட் ரெடி பண்ணி வச்சேன். இது அடுத்த வீடியோவில் நான் சொன்னேன். பட் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ப்ளஸ் வந்து நான் ஒன் ஷாட்டாக தான் பண்ணுவேன்.
ஸ்டார்ட் பண்ணால் என் பண்ணக்குள்ளே எல்லா டேட்டாவும் சொல்லணும், நடுவில் கட் இருக்கக்கூடாது. ஏன்னா கட் பண்ணி மறுபடியும் எடிட் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் பாதிக்கப்படும். ஸோ அதனால் நான் ஃபுல் த்ரூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கமெண்டில் நிறைய பேர் சொன்னீங்க, ஓகே தப்பு தான், நம்ம ஏதோ மிஸ் ஆகிடுச்சுன்னு ஸ்லைடு பார்க்குறப்போ அந்த ஸ்லைடு நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேன் அலைன்மெண்ட் பண்ணுறப்போ. அண்ட் அந்த ஸ்லைடை எடுத்து வச்சு மறுபடியும் அடுத்ததில் போட்டேன். அண்ட் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெஷல் மென்ஷனில் போட்டிருக்கேன். அதுக்கு நான் அப்பாலஜிஸ் அடுத்த வீடியோவில் கேட்டிருக்கேன். சரிங்களா? அந்த டிஸ்கிரிமினேஷன் வார்த்தையெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டியுமே ஒரு ஒரு ஸ்பெஷலாக எங்களோட ஜாயின்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் இந்த கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கெல்லாம் எங்கிட்ட வரவே கூடாது, தூரமாக இருந்துங்க. எனக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக தான் பார்ப்பேன். தயவு செஞ்சு இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுன்னா பண்ணிக்கங்க, நான் கண்டுக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். அடுத்து வந்து பிசிஎம் சொல்ல மாட்டிங்களா? அதாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சாரி. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மொழி 463 எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க் 2130 செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. எம்பிசியில் 463, ஆனால் எம்பிசியில் 472 வரைக்கும் தான் இந்த வருஷம் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும். அதாவது 1777 சீட்டு, கொஞ்சம் முன்ன பின்னா கிடைக்கும். நீங்கள் 2113 இருக்கீங்க. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அப்படிங்கிற யூசர் ஐடி. சார் பிசி 538 கம்யூனிட்டி ரேங்கு திருநெல்வேலி பாசிபிளானு. எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இந்த வருஷம் 507 வரைக்குமே கவர்மெண்ட் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்கள் கம்யூனிட்டி கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட் ஷோர். பட் என்ன காலேஜுங்கிறத நான் செலக்ஷன் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணி நீங்களே பார்த்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் 525 கம்யூனிட்டி ரேங்க் 93 கன்ஃபார்மாக கவர்மெண்ட் சீட்டில் கிடைக்குமானா, ஆனால் பிசியை பொறுத்த வரைக்கும் 502 வரைக்குமே இந்த வருஷம் சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் 93 ரேங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிங்கிற யூசர் ஐடி. சார் கம்யூனிட்டி ரேங்க் 26 பிசி, டெஃபினெட்லி ஐ கேன் கெட் த சீட் இன் டாப் 5 சார். ஷோர், 26 டாப் 5ல கிடைக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் 204 சீட் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் மசுன்னு சொல்லுற யூசர் ஐடி. இவங்களுக்கு ஒரு ஒய்சார் பிசிஎம் அவாய்ட் பண்ணுறீங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், அந்த வீடியோவில் அந்த ஒரு ஸ்லைடு எனக்கு டிலீட் ஆகிடுச்சு, அது மை மிஸ்டேக். பட் அது ஒரு ஒன் ஷாட்டாக போடணுனால நடுவில் நான் கவனிக்கல. அண்ட் அது ரெண்டரிங் பண்ணி நான் அப்லோடும் பண்ணிட்டேன். ஸோ அது என்னோடய மிஸ்டேக், அவ்வளோதானே தவிர்த்து நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணதுனால என்ன எதுவுமே பண்ண முடியாது. வை பிகாஸ்னால் நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. அது எவனாலையும் மாற்றவே முடியாது. நான் உங்களை ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அதான் சொன்னேன், அதுக்கு நான் அப்பாலஜிஸும் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வைக்க முடியல. ஸோ அதனால் மறுபடியும் ஸ்பெஷல் மென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோலையுமே ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருப்பேன். ரெண்டரிங்கில் கட் பண்ணி ரீஎடிட் பண்ணுவோம். ஒரு வேளை ரெண்டரிங்கில் மிஸ் ஆகிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுவோம், யாராவது மென்ஷன் பண்ணால். சில இடத்துல வந்து நாங்கள் அது கூட பண்ண முடியல, ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆஃப்லைன் கிளாஸ் கவனம் செலுத்துறதுக்காகவும் அதை எங்களால் பார்க்க முடியல. அவ்வளோதான் தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு யூசர் ஐடியுமே எதுவும் சொல்லலை. பட் என்ன இந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கங்க, நான் அதை கண்டுக்கவே மாட்டேன். ரைட் சார், 505 பிசி கவர்மெண்ட் சீட்டபிள் பாசிபிள்னு கேட்குறாங்க. பிசி 505 மார்க்கு. நாங்கள் இந்த வருஷம் 507 மார்க் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிசி தானே? பிசியில் 505 மார்க்கு. ஒருவேளை இது வந்து மார்க்காக இருக்கும் பட்சத்தில் 507 வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சார் 398 எஸ்சிஏ கம்ப்யூட்டர் ரேங்க் 141 கவர்மெண்ட் சீட் பாசிபிளாக. ஆனால் எஸ்சிஏவில் பொறுத்த வரைக்கும் 133 சீட் தான் இந்த வருஷம் அலர்ட் ஆகும். பார்க்கலாம் முன்ன பின்ன என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. யூ ஆர் இன் பார்டர். ஸோ அதனால் நம்ம எந்த சஜஷனும் கொடுக்க முடியாது. கேர்ள் கிராஃப்ட் சம்திங் யூசர் ஐடி, கேர்லி கிராஃப்ட். அடுத்த யூசர் ஐடி உப்சனா சம்திங். பிசி 435, பிசியில் 435 மார்க்கு. சார் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் பாசிபிளாக. ஏன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 477 இந்த வருஷம் முடியுதுங்கன்னா எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ப்ரைவேட் சாரி செல்ஃப் ஃபினான்ஸ் தான். செல்ஃப் ஃபினான்ஸாக 477 அண்ட் ப்ரைவேட் 475 க்ளோஸ். ஸோ 435 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுன்னு தெரியல. 3549 இந்த வருஷம் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடும். நீங்கள் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் எங்கள் 6527 இருக்கீங்க. வாய்ப்பு இல்லை. சாரி டு சே திஸ், வாய்ப்பு இல்லைங்கண்ணா. அது வந்து கவிஷரிங் யூசர் ஐடி. சார் மார்க் 434 எஸ்சி கம்யூனிட்டி ஆல் இண்டியா கம்யூனிட்டி ரேங்க் 700 சம்திங் கம்யூனிட்டி ரேங்க் சம்திங் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எஸ்சி கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் சீட் வந்து 442 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்ல தெரில. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மார்க் வித்தியாசம் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சார் 515 ரேங்கு 6228 எனி கவர்மெண்ட் சீட் பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. என்ன கம்யூனிட்டி? பிசி கம்யூனிட்டி கொண்டு வந்தேன். ஆனால் பிசிக்கு பாருங்கள் 507 மார்க் வரைக்குமே கிடச்சிருக்கு. நீங்கள் 510 சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் 515 வரைக்கும் எடுத்துக்கனாலும் ஷோராக கிடைக்கும். வெயிட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜீவாங்கிரி ரெடி சார். தமிழ்நாடு எம்பிசி கம்யூனிட்டி 557 நீட்டு 580 ஸ்டான்லி பாசிபிள். நான் காலேஜ் செஷன் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஷோராக சீட்டு இருக்குது. அண்ட் வந்து சார் எம்பிசி கேட்டகிரி ரேங்க் 1108 எனி கவர்மெண்ட் சீட் பாசிபிளா? ஆனால் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 1071 வரைக்கும் தான். மிஞ்சி போனால் ஒரு 10-15 சீட்டு முன்ன பின்ன இருக்குமே தவிர்த்து அதுக்கு மேலே இருக்காது. சொன்னால் கவர்மெண்ட் சீட் பாசிபிள் இல்லை. அது எம்பிசி 1161 கம்யூனிட்டி ரேங்க். நான் கவர்மெண்ட் சீட்டுக்காக வெயிட் பண்ணலாமான்னு இப்போ தான் சொன்னது. 1071 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 1161 அளவுக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் ஜென்ரல் ரேங்க் 967 எனக்கு அது வேணால் பிசி சொல்லுங்கள். பிசி கம்யூனிட்டியில் 588 ஓமந்தூரார் பாசிபிள். இதுக்கு நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன். ஓமந்தூரார் நான் ஜென்ரலாக இன்றைக்கி காலேஜ் போட மாட்டேன், பட் இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் செக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக கூட்டிருந்தேன். 460 போன வருஷம் கம்யூனிட்டியில் முடிஞ்சிச்சு. நீங்கள் 588 இருக்கிறனால பாசிபிலிட்டி கம்மி. சார் திஸ் இயர் எம்பிசி கேட்டகிரியில் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 38 ஓசி சீட் எடுத்திருக்காங்க. ஸோ எனி சான்சஸ் ஃபார் இன்க்ரீஸ் இன் கம்யூனிட்டி ரேங்க் ஃபார் ஜிஎம்சி? நான் சொன்னதாம்மா, ஆல் இண்டியாவில் அதிக பேர் சீட் அங்கே போயிருக்காங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஒரு 30-40 கம்யூனிட்டி ரேங்க் அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 அவ்வளோதான் எதிர்பார்க்கணுமே தவிர்த்து 100-200ங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அடுத்து வந்து ஸ்ரீகாந்த் அகாடமி அட்ரஸ் கேட்டிருக்கீங்க. இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கங்க. ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு நேராக ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்துக்கங்க. உங்கள் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு வாங்க, ஃபுல் டீட்டெயில் பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இது வரைக்கும் வந்து பழைய கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இனிமேல் கமெண்ட் பண்ணுன்னா புது கமெண்ட் மட்டும்தான். அதாவது நேற்று இன்றைக்கி போட்ட எல்லா கமெண்ட்டுக்கும் இன்றைக்கி நைட்டே நான் போட்டுறேன். நோ பி வரிஸ், நான் எல்லாமே அதை போட்டுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோட எண்டில் 2 கோர்ஸ் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று நம்ம ஆஃப்லைன் 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 ஆன்லைன் பேட்ச். இந்த 2 பேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 9080549820 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது 7373264210 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் கேம்பஸை பயன்படுத்திக்கிங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டினா நீங்கள் நேராக ஒரு டைம் விசிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கான சார்ட்டை புக் பண்ணிக்கிங்க. இல்லையா நான் வீடியோ அனுப்புங்க சார்னாலும் உங்கள் நம்பருக்கு அனுப்பிவிடுவாங்க. வாட்ஸ்அப் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் திங்ஸோடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாஸ்க்கான எல்லா டெமோ கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதுவும் ஒரு சைடில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதையும் ஃபுல்லாக பாருங்கள். அதில் கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு எதுவாக இருக்கிற வகையில் டெலிகிராம் சேனல்லேயே நம்மளோட பிடிஎஃப்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஃப்ரீ டைமில் உட்காந்து படிங்க. நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அகாடமி அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். இன்னும் கட் ஆஃப் லெட்டராக ஃபியூ வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 18ஆம் தேதி ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறத ரிசல்ட்டை ஸ்ட்ராங் மைண்டோட அணுகுங்க. இவ்வளோ தான் சீட்னா அவ்வளோ பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ப்ரே பண்ணுறது மூலமாகவோ இல்லை வேறு எது மூலமாகவோ மாறாது. இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல். அதனால் நெக்ஸ்ட் இயரை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே இந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் இருக்குது, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மணி நேரத்தையும் வீணடிக்காமல் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ வெரி மச்.